பீச்சுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ண போறேன். ரிலாக்ஸ். என்னோட வேகமா போற ஒருத்தன் இருக்கவே கூடாது. இந்த சோனிக் இங்கதான் படுத்துட்டு இருக்கானோ, இப்பவே இவன் வேகத்துக்கு ஒரு முடிவு கட்டுறான். இந்த கண்ணு வச்சு அவன் அட்டாக் பண்ண அவன் ஸ்பீட் அவன் விட்டு போயிடும். சோனி இப்ப பாரு நான் யாருன்னு கட்டுறான். இதா வாங்கிக்கோ. டேய் ஷாடோ, என்னடா பண்ண? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இப்ப பாடுறா. இப்ப இருந்து ரேஸுக்கோட பாப்பா சோனிக் மண்டையா. இருடா வர. என்னாச்சு எனக்கு? என்னால ஓட முடியல. என் தலை கிரிகிரி சுத்துது. சோனிக் நான் வேகத்தை செயல் அடிக்க வச்சுட்டேன். இப்ப என்னாலதான் வேகமா ஓட முடியும். உனக்கு தில் இருந்தா நாளைக்கே கூட ரேஸுக்கு வந்து காட்டுறா. ஐயோ, இவன் என்னத்த பண்ணான்னு தெரியலையே. நம்ம விட முடியல. தலைலாம் கிரிகிரி சுத்துது. நமக்கு உதவி தேவை. நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஆளு பிராங்க்லின் தான். முதல்ல நம்ம வந்து பிராங்க்லின் வீட்டுக்கு தான் போனோம். பிராங்க்லின் உதவி செய்யடா. முடியலடா என்னால. உதவி செய்யடா. முடியலடா. ஏன்டா முடியாம நடந்து வந்துட்டு இருக்க? வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கேன். சோனிக்கு என்னடா பண்ற? ஸ்லோ ரேசிங் என்ன பிராக்டிஸ் பண்றியா? இன்னது ஸ்லோ ரேஸுக்கோ? என்னால முடியலடா. டே காப்பாத்துறோம் என்ன? ஐயோ கீழே விட்டானே. சோனிக்கு நான் கூட ஸ்லோ ரேசிங் பிராக்டிஸ் பண்றேன். சரி வேடிக்கை பார்த்தா புசுக்கு கீழே விட்டேன். சரி அவனை தூக்கி போய் பெட்ரூம்ல கொண்டு வைக்கிறேன். அப்புறமா என்னாச்சு சொல்லு. என்ன ஆச்சுன்னு தெரியல இவனுக்கு. நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க பக்கத்துல பெல் ஐக்கான் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதை மட்டும் பார்த்தா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கேக்குற நேரம் ஆடாது. என்ன முதல்ல சாரி சோனிக். சரி இந்த இடத்துல ரெஸ்ட் எடு. நான் கொஞ்சம் கழிச்சு நான் பாக்குறேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு உதவி வேணும். என்னோட நிலைமைக்கு காரணம் அந்த ஷேடோ தான். அவன் தான் என் வேகத்தை செயலடிக்க வச்சுட்டா. சரிடா நான் என்ன பண்றது? நீ அந்த ஷேடோவை எனக்காக நாளைக்கு தூக்கு விட்டிக்கணும். என்னது? நான் அந்த ஷேடோவை தூக்கடிக்க மாட்டேன். என்னால உங்களுக்கு வேகம் ஓட முடியாதுடா. சொல்லி எங்கடா பண்ணி ஓடா. டேய் அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் தர ட்ரைனிங் மூலியமா பாத்தீங்கன்னா உனக்கும் சூப்பர் ஸ்பீட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீ அந்த ஷேடோ தூக்கடிக்கணும். ஓகே சோனிக் இப்ப ரெஸ்ட் எடு. அதெல்லாம் முடியாது. முதல்ல மலை உச்சி கூட்டு போ. நம்ம இப்பவே ட்ரைனிங் ஆரம்பிக்கணும். இப்பவே வா. சரி வா கூட்டு போய் தொலைறா. என்ன பண்ணி தொலைறா சோனிக்கு? நீ சொன்ன மாதிரி மலை வச்சு கூட்டு வந்துட்டேன். இப்ப சொல்லு என்ன பண்ணோம்? முதல்ல நீ இந்த மலைக்கு மேல கீழே ஓடி போயிட்டு அவங்க 2 மரம் இருக்கும் பாத்தியா, அந்த மரத்துக்குள்ள பூந்துட்டு திருப்பி மேலே ஏறிவா. நிறைய கீழே ஓடி போயிட்டு மேலே ஏறி வரமா? அப்படி வந்து எனக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருமா? முதல்ல சொல்றது செய்டா. என்னடா இது இவ்வளவு ஈஸியான டாஸ்க்லாம் தர நம்ம சோனிக் பைக்குள்ள? மேல இருந்து ஈஸியாவே கீழே இறங்கிடலாமே. வருது விலங்கு வெளியே வருது. என்னது கால் லைட்டா ஸ்லிப் ஆகுது. கால் வலிக்குது. பேலன்ஸ் பண்ண முடியல. வா சம்மாடி. பிராங்க்லின் மொட்டை பொழந்துக்குச்சு. இதுதான் ஓவரா வாயோட கூடாதுன்றது. பரவாயில்ல, மண்டைங்கிட்ட உடஞ்சாலும் சரி நம்ம சூப்பர் ஸ்பீட் வாங்கியே தரணும். நான் சோனிக் சொன்ன மரத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டான். டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்குள்ள பூந்து அப்படியே ஒரு யூட்டன் போட்டு பாத்தீங்கன்னா மேல போக வேண்டியதா. எஸ் மேல ஏறி வர்றோம். ஒதுங்கி நில்லு. இன்னும் இது மேல ஏறோம். இப்படி மண்டையில இருந்து வேர்வை கொட்டுது. பா முடியல. நாக்க தழுது. தண்ணி வேணும். வந்துட்டான்டா. ஆஹா கால் ஸ்லிப் ஆகுது. திருப்பி தவறி ரிவர்ஸ்ல வந்து பின் பண்ண போனதுக்கோ. டேய் சோனிக்கு நீ சொன்ன மாதிரி மேல கீழே ஓடி போயிட்டு மரத்துல சுத்திட்டு திருப்பி மேலே வந்துட்டா. இப்போ எனக்கு சூப்பர் ஸ்பீடு கிடைச்சிருக்குமாடா? பொறுமையா ஃப்ராங்க்லின். நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிச்சிருக்க. அடுத்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் நீ 500 புஷ்அப் எடுக்கணும். என்னது 500 புஷ்அப்பா? சரி எடுத்து தொலைறா. என்னத்த பண்றது? சூப்பர் ஸ்பீட் வேணா பண்ணிதான் ஆகணும். 1 2 3 4 5. நீங்க ஒண்ணுமே வீடியோக்கு லைக் கொடுக்காம பாருங்க. மறக்காம லைக் மட்டும் போட்டு கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க போற ஒரு லைக்கும் சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். டே மண்டைய ஆட்டாதடா. நான் 500 புஷ்அப் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்டா. போதும்டா. ஓகே எழுந்துரு ஃப்ராங்க்லின். ஷோபா ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சிச்சாடா? இன்னும் கடைசியா ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இருக்கு. இன்னது இன்னொரு எக்ஸசைஸ் வேற இருக்கா? இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. நீ இப்போ மெடிடேட் பண்ணணும். என்னது மெடிடேஷனா? அதோ பொழுது வெடிக்கிற வரைக்கும் பண்ணணும். பொழுது வெடிக்கிற வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுமாட? யாரா இவ? சரி பண்ணி தொலைற. இந்த நட்டர நேரத்துல மழை உச்சில உட்காந்துட்டு இருக்கேனே. நாய்க்கு இல்ல சிங்க புலி வந்து நான் என்ன பண்றது? டேய் சோனிக்கு ஊட்டிக்கிட்டு போயிடாதடா. யாரோ நேத்து ரேஸ் கூப்பிட்டல உன் கூட மோதத்துக்கோசம் என் ஃப்ரெண்ட் ஃப்ராங்க்லின் வந்திருக்கான்டா. இன்னது இந்த மொட்டை மண்டி என் கூட ரேஸ்ல மோத போறான்டா. சோனிக்கு என்ன காமெடி பண்ணலையே. சரிடா மொட்டை மண்டை, நான் சொல்றது கவனமா கேளு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இருந்து பாத்தீங்கன்னா தூரத்துல வந்து ஒரு பினிஷிங் லைன் இருக்கும். அந்த பினிஷிங் லைனுக்கு யாரு ரொம்பவே கம்மியான செகண்ட்ஸ்ல போறாங்களோ அவங்கதான் வின்னரு. உன்னால ஸ்பீட் எல்லாம் மேட்ச் பண்ணவே முடியாத மொட்டை மண்டை. நான் எவ்வளவு ஸ்பீட்ல போற மட்டும் பாரு. 3 2 1 go. போட்டி போறதுக்கு ஆளை கூட்டு வந்திருக்கான். ஆளை நம்ம வேகத்துக்குள்ள அந்த மொட்டை மண்ணில ஈடு கொடுக்க முடியுமா? இந்த ட்ராக்ல நம்ம 22 செகண்ட் வச்சிருக்கோம். எக்ஸாக்ட்டா அது 22 செகண்ட் ரேஸ் முடிச்சிட்டோம். மொட்டை மண்ணியா இப்ப உன்னோட டர்ன். சீக்கிரம் ரேஸ் முடி. சோனிக் நீ எதுவும் கவலைப்படாத. நம்ம அவனை உண்டிலன் பண்ணிடலாம். அவங்க சும்மா விடக்கூடாது ஃப்ராங்க்லின். சும்மா விடக்கூடாது. சரிடா டென்ஷன் ஆகாதங்க. பாருங்க நம்ம பைப்போட வர பார்த்தா கோஸ்ட்ல குதிக்கிறான். அவன் பெஸ்ட் வந்து 22. அதை முந்தி காட்டுறான் பாருங்க. 3 2 1 go. ஓடுறா 22 இருங்கடா எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிற மட்டும் போறான். டேய் ஷேடோ எப்படி 15 செகண்ட்ல முடிச்ச பத்தியும் இதுக்கு ஓய்வே இல்ல. கோயால சாவலா முதுல குத்துற இப்படிதான் வலிக்கும். என்ன சோனிக்கு முதுல அடிச்சிருப்பேன். எப்படியே ஷேடோ தூக்க அடிச்சாச்சுங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ என்ன வந்தாச்சு. வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா சின்ன லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை மறக்காம ஆல் தட்டி விட்டு போயிடுங்க.